சிஎஸ்கே கேமரூன் கிரீனை மிஸ் பண்ணிடுச்சா? கேகேஆருக்கு விட்டு குடுத்துருக்க கூடாது. இல்ல 30, 32 கோடி வரைக்கும் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க 30, 32க்கு போயிருந்தாலும் அவங்க 33க்கு போவாங்க. நீங்க 35 போயிருந்தா 36 கூட போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பர்ஸ் வேல்யூ அவ்வளோ இருக்குது. ஸோ ரூ. 43 கோடி வச்சுக்கிற ஒரு டீமுக்கும், ரூ. 64 கோடி வச்சிருக்கிற டீமுக்கும் எக்ஸ்ட்ரா ரூ. 21 கோடி இருக்கிறதுங்கிறது தான் இங்க மேட்டரா இருந்திருக்குது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ சிஎஸ்கே தான் அதிகமா வேல்யூ வச்சிருக்கு. ஏன்னா 43 கோடிய கையில வச்சிருக்கு. ஆனா கேகேஆர பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றபோது கேகேஆர் 39 கோடிய கையில வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் ஒரு பெரிய பிளேயருக்கு போகும்போது நான் சொல்றது தான். உன்னால என்ன விட அதிகமான பிட் பண்ணி எடுத்துக்க முடியாது. நான் அவன அவுட் ஸ்மார்ட் பண்ணிருவேன்ற ஒரு இடத்துல இப்ப அப்பர் ஹேண்ட்ல இவங்க கையில இருக்கிறாங்க. ஆனா அதோடைய விலை இவங்க குடுத்தது கேமரூன் கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்றது தான். பட் அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இது கேகேஆர் உடைய பை தான் எழுதியிருக்கு இந்த ஆக்ஷன்ல. ரூ. 64 கோடி உள்ள வச்சு வரவங்க ஒரு ஆண்ட்ரே ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ட தேடுறாங்க. அப்படி எப்படி அவங்க எடுக்க முடியாம போகுன்றது தான் வந்து இந்த ஆக்ஷனோட இதுவா இருந்திருக்கு. அது சிஎஸ்கே ஃபேவரபிளா அமையல. பட் சிஎஸ்கே இத எப்படி மேக்கப் பண்ண போறாங்க? அடுத்தடுத்த வீரர்கள எப்படி இப்ப இவங்க புடிக்க போறாங்க? அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும்.